சமீபத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட்டு சிரிச்ச சில விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா? நாடே நிழல சந்திரன் லேண்ட் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப எங்க ஏரியா பசங்க மட்டும் இங்க 3rd பிளாக் சந்திரன் சாக்கடையில போனவர் சாக்கடையோட போயிட்டாருன்னு அதுக்கும் சேர்த்து ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப ஐயா உங்க கனவை நாங்க நிறைவேற்றுவேன்னு ஸ்டேட்டஸ் போட்ட நம்ம பசங்கள்ல பாதி பேரு இன்னைக்கு படத்தில் நடிக்கிற நடிகருக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு தங்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அந்த காலத்துல யாருக்கோ நம்ம கை கட்டி வேலை பார்த்தோங்க, இப்ப டை கட்டி வேலை பாக்குறோம். வேலை செய்யற இடத்துலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க, அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மீதி வாழ்க்கையும் முடிஞ்சிருது. நாடாது வாழ்க்கை நினைச்சா அந்த வாழ்க்கையை நினைச்சு எனக்கு சிரிப்பு தாங்க வருது. 17 பேர் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைய பல மாசம் வச்சு ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. காட்டெல்லாம் அழிச்சிட்டு நாட்டுக்குள்ள வந்து நம்மளே காட்டு மிராண்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்ப சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனையும் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கருத்து மட்டும் பேசிட்டு இந்த அக்கறை ஆதங்கம் இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சரி நமக்கு தான் வேலை இருக்கே போய் வேலையை பார்ப்போன்னு என் வாழ்க்கையை நோக்கி நடந்துட்டு இருக்க நானும் ஒரு சராசரி மனுஷன் தான் நினைக்கிறப்ப என் எல்லாமே நினைச்சு எனக்கு சிரிப்பு தாங்க வருது.